ஒண்ணுக்கு பின் மகனா இருக்கக்கூடாது, மேட்ச் ஆகும். அப்ப மேட்ச் ஆகலன்னா எதுக்காக எழுதப்பட்டிருக்கிறத என்ன பண்ணணும், தேடி கண்டுபிடிக்கணும். அப்ப இந்த வசனத்துக்கு ஆதாரத்தை வெளியிலிருந்து கொண்டு தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எது வசனமாகி தண்ணீரை கொண்டு, அப்ப திருவசனம் என்னவா மாறுது, தண்ணீராக மாறுகிறது. அப்போ வார்த்தை தண்ணீராக மாறுகிறது, வார்த்தை அக்னியாக மாறுகிறது, வார்த்தை காற்றாக மாறி இவை மூன்றும் சேர்ந்து உலகத்தை அல்ல உலகங்களை சிருஷ்டிக்கிறது. உலகங்கள். 2 வசனம் படிப்போம். எபிரேயர் 1:2 வேகமா. எபிரேயர் 1:2, ஹீப்ரூ சாப்டர் 1:2, இன்னொருத்தர் 11:3 எடுத்து வச்சீங்க. 11:3 ஒருத்தர் எடுத்து வைங்க, ஒருத்தர் 1:2 எடுத்து வைங்க. First chapter 2 verses. இவரை கொண்டு உலகங்களை, உலகம் அல்ல உலகங்களை உண்டாக்கினார். 11:2 படிங்க. 11:3 அதே புத்தகத்துல டக்குனு படிக்கிற வேகமா. பைபிள் தொடங்க என்ன கஷ்டப்படுகிற பெங்களூர் மக்கள் சம்பாதிக்கிற வேகம் பைபிள்ல இல்லை. விசுவாசத்தினாலே உலகங்கள் வார்த்தையினாலே உண்டாயிற்று. அப்போ உலகங்கள் தான் உண்டாக்கப்படுகிறது, உலகம் அல்ல. அப்போ உலகங்கள் என்று சொன்னால் என்னன்னா கடல், பூமி, வானத்தை தான் வேதாகம் உலகங்கள் என்று சொல்கிறது. ஆதாமுக்கு எப்படி ஆளுகை கொடுத்தாரு? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் ஆளுகை செய்வாயா சொன்னாரு. அப்போ இந்த உலகத்தை எப்படி ஆளுகை பண்றான்னா பாருங்க, இங்க பாருங்க, என்ன பாருங்க, இங்க பாருங்க, பேச இங்க பாருங்க. வார்த்தை அக்கினியாக மாறி பூமியை உண்டாகியிருக்கிறது. இந்த வார்த்தை தண்ணீராக மாறி கடலை உண்டாகியிருக்கிறது. வார்த்தை காற்றாக மாறி வானத்தை உண்டாகியிருக்கிறது. உண்டாக்கும் பொழுது அவர் என்ன பண்றாரு? பூமியில இருந்து மண் எடுக்கிறார். சரியா? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 6-7 பூமியில மண் எடுக்கிறாரு. கடல் தண்ணீர், கடல் தண்ணீர் அந்த பூமிக்குள்ளாக உரியப்பட்ட தண்ணீர் ஃபில்டர் ஆகி பொங்கி அது மேல துப்பும் போது அது மூடுபனியாக மாறுகிறது. மூடுபனியாக மாறி அந்த பூமி நினைத்து கொண்டிருக்கிறது. அப்படின்னா கடலில் உள்ள தண்ணீரை எடுத்து மூடுபனியாகிய தண்ணீரை கொண்டு மண்ணை இணைத்து களிமண்ணாக உருவாக்குகிறார். யோபு 10:9 என்னை களிமண்ணாய் மாற்றுகிறது இல்லையா? அப்போ இரண்டாவது तेरी राहों पर चलता रहे मेरे खुदा, तेरी राहों पर चलता रहे मेरे खुदा, सहारा मेरा तू ही है, सहारा मेरा तू ही है, सहारा मेरा तू ही है, सहारा मेरा
சில பேர் நீதிமான்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். நோவா அவன் வாழ்ந்த காலத்தில் நீதிமான் என்று அழைக்கப்பட்டான். எல்லாரும் தவறு இழைத்தாலும் அந்த தவறு நடுவிலே நீதிமானாக நோவா இருந்தான். யோபு அவன் வாழ்ந்த காலத்திலே அவன் நீதிமானாக இருந்தான். தானியேல் நேபுகாத் நேச்சர் காலத்திலே நீதிமானாக இருந்தான். தாவீது நீதிமானாக இருந்தான். நாம் வாழ்கிற காலத்திலே நீதிமானாக வாழ வேண்டும். அவரு பண்றாரு அவன் பண்றான்னு சொல்லிட்டு சும்மா ஆளாளுக்கு பார்த்துட்டு நம்ம விழுந்து போக கூடாது. எவன் எப்படி போனா உனக்கு என்ன? நீ வாசல் எடுத்து தேவரை பின்பற்று. நாம் நம்முடைய காலத்தில் இந்த பாவ உலகத்தில் நீதிமானாய் வாழ்ந்தே தீர வேண்டும். யோவா நீதிமானாய் வாழ்ந்து மரித்தான். பவுல் மரித்தான். பேதுரு மரித்தான். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காலத்திலே நீதிமானாய் வாழ்ந்து மரிக்க வேண்டும். இது அந்த காலத்திலே ஆசரிப்பு கூடாரத்தின் காலம் மாற்றப்படும் பொழுது முன்பிருந்து கடைசி வரை ஆங்காங்கு சிதறி இருந்த இடங்களிலே ஒவ்வொரு இடத்திலே ஆண்டவருக்காய் வாழ்ந்து வந்த மக்களை கூட்டி சேர்த்து ஆண்டவர் சொல்கிறார், இவர்கள் என்னுடைய நீதிமான்களின் சபையிலே இருக்கிறார்கள் என்று சொல்லி. அவர் இரண்டாவது சபை நீதிமான்களின் சபையாக மாற்றப்பட்டது. மூன்றாவது சபை மகா சபை என்று சொல்லி சங்கீதம் 22:25 சொல்லுகிறது. पुराना टेस्ट में परमेश्वर का चर्च क्या बोल रहा है? टबरनेकल चर्च का दुनिया दिन के बाद और राइचरस पीपल का चर्च एक बोल के चला हुआ है. वो कैसे है बोले तो वो अवरे एक दिन में एक छोट जगह में एक आदमी राइचरस में जिया हुआ है. बोले तो नोवा, दावीद, जोबु, अगर दानियल, इन लोग एक काम में उन लोग परमेश्वर का वचन के हिसाब से जी के उन लोग राइचरस का पीपल के हिसाब से जिया हुआ है. ऐसे हम भी हमारा दिन में ये पाप का प्रपंच में ये दुनिया में हम अच्छी जीना है, राइचरस में जीना है, पवित्रता हिसाब से जी के परमेश्वर के लिए हम जी के पैदा उठाना है. उसके काम बुला रहा है वो राइचरस पीपल चर्च, थर्ड चर्च, महासमाजम. बड़ी संगीत बोलते हैं. மகாசபையிலே நான் உம்மை துதிப்பேன். அப்படின்னா ஆசரிப்பு கூடாத காலத்துக்கு பிறகு அது எடுக்கப்பட்ட பின்பாக ஆலயம் இல்லாத காலத்தில் சிதறி இருக்கிற ஒட்டுமொத்த இஸ்ரேல் ஜனங்களையும் கூட்டி சேர்த்து ஒரு இடத்தில் பண்டிகை